ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம ஆட்டோ ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு டியூட்டியும் புக் ஆகலை. அண்ட் சும்மா நம்ம ஒரு ஆன் த வே டியூட்டி மட்டும் 4 சிக்னல் வரைக்கும் ஒரு டியூட்டி மட்டும் எடுத்துருக்கோம். சும்மா ஒரு 3 கஸ்டமர் எடுத்துருக்கோம். பார்ப்போம். இது வரைக்கும் எந்த ஒரு புக்கிங்கும் வரல. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வர ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாம் கொழுக்கட்டை சாப்பிட்டு வீட்டில் இருப்பாங்க கூட, அதனால் எந்த ஒரு புக்கிங்கும் கிடைக்கல. பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 9:41 ஆகுது. அண்ட் இப்போக்கி ராப்பிடோவில் வந்து ஒரு ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கோம். அது 104 ரூபா, 119 ரூபா காமிக்கணும். ஒரு ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிட்டு, அதனால் கேன்சல் பில்ஸ் வந்து 15 ரூபா கொடுத்துருக்காங்க. அண்டு ஊபர்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்ரிப் வச்சுருக்கோம். கோலூர்லேருந்து பக்கத்துலேருந்து அம்பத்தூருக்கு 234 ரூபா கட்டணும். இது வந்து 10 கிலோ 13 கிலோ. அடுத்த சவர் இங்கே எடுத்தாங்க. கரெக்டாக இந்த இடத்துல இருக்காங்க. 9 கிலோமீட்டர் வந்துச்சு. 135 தான் காமிக்குது. 9 கிலோமீட்டருக்கு 135 ருபீஸ். 135 டிவைடட் பை 8.5 கிலோமீட்டர் வந்துச்சு. 15 ரூபா. 15 ரூபா வந்துச்சுங்களா? அதோடையும் இது வந்து ரொம்ப அவுட்ருங்க. இங்கேருந்து மறுபடியும் நம்ம இங்கே சவாரி கிடைக்காது, டியூட்டி கிடைக்காது. நம்ம வந்து கொஞ்சம் இங்கே தான் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3வது ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. நம்ம கரெக்டாக அந்த லட்சுமி இதுலேருந்து நம்ம இங்கே புறப்பட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். 106 ரூபா பில்லு. டைம் 10 ஆகுது. ஸோ வர வழியிலே ஆனாலும் டி நகருக்கு ஒரு டியூட்டி அடிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. கிடைக்கிது, புக்கிங் கிடைக்கிதுங்க. இப்போ ஒரு புக்கிங் வந்து ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் 1 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணிட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு மெசேஜ் பண்ணாங்க. இப்போ ஃபோன் வச்சு ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடுச்சு, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ். நான் இங்கே 1 கிலோமீட்டர் அடுத்த ஒரு புக்கிங் ஆனால் வந்துச்சுங்க. அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கஸ்டமர் ஃபோன் அடிச்சு எடுக்காமல் கேன்சல் ஆனாலும் கேன்சல் இந்த பர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறையா புக் பண்ணுறாங்க. அந்த புக் பண்ணிட்டு ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கேன்சல் பண்ணுங்கள், தெரியாமல் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. சில பேர் காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நாங்கள் வந்து அங்கே டேனிங் பண்ணுறதுக்கு ரோடு இல்லை. அங்கே 1 கிலோமீட்டர் போயிட்டு எங்கே புக் பண்ணுறாங்கன்னு தெரில. புக் பண்ணிங்கன்னா போங்க, அது இன்னும் புக் பண்ணாதீங்க. எதுக்கு புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறேன்?
முன் சீட்டில் உட்காரத விட பின் சீட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட்டாக கூட வேறு புக்கிங் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை நிகழ்வு நடந்துச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. பொறுத்தூர்லேருந்து ராயப்பேட்டை டியூட்டி முடிச்சிருக்கோம். ஒரு 15 கிலோமீட்டர் 2:30. ஆனால் கஸ்டமர் வந்து 2:50 கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு போயிடுச்சு. டக்குன்னு பேன் பண்ணுறேன். திரும்ப சாப்பிடல, வேற பசிக்குது. சரி, ஈவினிங் பார்ப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:26. அதுக்கப்புறம் ராயப்பேட்டிலேருந்து சென்னை பீச்சுக்கு ஒரு புக்கிங் வந்துச்சு. அதை முடிச்சிட்டோம்னா கரெக்டாக 1:53. கஸ்டமர் 160 கொடுத்துட்டாங்க. இப்போ ரெட்டுலேருந்து ப்ளூக்கு மாறிடுச்சு. ஓகே, நம்ம புக்கிங் எடுத்து ஓட்டுறதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்றும் கஸ்டமர் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஊபரில் எந்த ஒரு புக்கிங்கும் வரல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:56 ஆகுது. லாஸ்ட்டாக நீங்கள் பீச்லேருந்து நம்ம வந்து ஒரு புக்கிங் எடுத்துருக்கோம். 140 ருபீஸ் கிடச்சி. 40 ருபீஸ் பே பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:31. அடுத்த புக்கிங் முடிச்சாச்சு. ஒரு 8 கிலோமீட்டர் 141 ருபீஸ் நம்ம வந்துருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:32. 1:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் 1085 ரூபா இதில் சம்பாதிச்சிருக்கோம். ஊபரில் பார்த்தா 234 ரூபா, 235 ரூபா சம்பாதிச்சிருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:34 ஆகுது. கேஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டரில் ஒரு கேஸ் போடுற இடம் இருக்குது. நம்ம அப்படியே கேஸ் போட்டு காலையிலேருந்து சாப்பிடல, அப்படியே எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு அப்படியே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:56 ஆகிட்டு. நம்ம கேஸ் போட்டோம். கேஸ் எவ்வளோக்கு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். அது வந்து சூப்பர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போட்டிருக்கோம். அதனால் போடுறதுனால நம்மளுக்கு கேஸ் கிடைக்கும். இந்த 240க்கு 0.919% வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு பைசா பசிக்குது. எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன். ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல. பக்கத்தில் எதுவும் உணவகம் கிடைக்கவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நம்ம வந்து கேஸ் 340 ரூபா இருந்துச்சு. கஸ்டமர் 380 ரூபா கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடு வந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அப்படியே நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுவாங்க செம பசிங்க. காலையிலேருந்து இந்த சாப்பிட்டே முடியல. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஆர்டர் அடிச்சாங்க. புக்கிங் எடுத்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த புக்கிங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எடுத்துக்கணும். நம்ம அங்கே கடையில் சாப்பிட்றது தான் ஐடியா. வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த புக்கிங் பண்ணி ஹாப்பி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ப்ரதர்ஸ் நம்ம வந்து ஆப்பிள் போடலாம். நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ப்ரதர்ஸ் வர முடியாமல் போச்சு. 3 மணிக்கூட நம்ம சாப்பிட வந்ததுனால அப்படியே சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட் அப்படியே தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கினதுனால ஈவினிங்காக எழுந்திரிச்சோம். அப்படியே நம்ம குளிச்சுட்டு சாமி குளிச்சுட்டு இன்றைக்கி டே முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேப்பிடோ வந்து 1393 ஓட்டியிருக்கோம். 1393 ஓட்டியிருக்கோம். அந்த ஊபரில் ஒரே ஒரு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஊபரில் பார்த்தீங்கன்னா 235 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம். 235 ரூபா போட்டோம். அண்ட் டிப்ஸும் அந்த விட ஒரு 730 ரூபா, ரெண்டும் சேர்த்து 127 இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஓட்டுனது பார்த்தீங்கன்னா 1753 ரூபா. 240 ரூபா கேஸ் போட்டோம். அண்ட் ஒரு வண்டி மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 150 ரூபா போட்டோம்னா 1360 ரூபா. வண்டி டியூக்கு ஒரு 300 ரூபா போட்டோம்னா நம்ம 1000 தான் ஓட்டியிருக்கிறோம். ஃபுல் டே ஓட்டணும்னு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம 12 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஓட்டுவோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினால நம்ம ஆஃப்டேல முடிச்சிட்டோம். நம்ம வீட்டில் வேறு சாமி கும்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ், நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதுவே நம்ம இந்த 1 வீக் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம வந்து 15,000 நம்ம வந்து சேர்க்கணும். பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து இன்ஜின் வேலை வந்து 15,000 நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அது சேர்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து 1060 வந்து சேர்த்துட்டோம். அண்ட் இன்னும் வந்து நம்மளுக்கு 13,937 ரூபா சேர்க்கணும். சரி, டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிப்பாங்க, நாளைக்கு டே 2 பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.